எந்த பேசிக்கில் வச்சு நீங்கள் நாயக்கர் சமூகத்தை வந்தேரின்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்னுடைய நாடு வந்து கருமாத்தூர் நாடு. என்னோடய நாடு கருமாத்தூர் நாடு, முண்டுவேலம்பட்டி கிராமம். நான் கும்புற சாமி நல்லகுருமே கடைசாரி. நான் மதுரையில் குடியேறி இருக்கேன். அப்போ நானும் வந்தேரி தானே. நீங்கள் மொழிவாரி வந்தேரின்னு சொல்கிறீங்களா, இனவாரி வந்தேரின்னு சொல்கிறீங்களா, என்ன மாதிரி வந்தேரிகள்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று தமிழாக பார்க்கணும், இல்லை மொழியாக பார்க்கணும். காமனாக வந்தேரிகள் நானும் திருமாவளவனும் வந்தேரி தான். இங்கேருந்து இப்போ இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கவன் போய் சென்னையில் போய் குடியேறினானா அவனும் வந்தேரி தான். இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்தேரிகள். அவன் ஊரை விட்டு அவன் என்னை வீடை விட்டுட்டு வர்றவன் பூரா வந்தேரி தான் இந்த நாட்டில். வணக்கம்ண்ணே. வணக்கம். டிஎன்டி நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதாவது சமீப காலமாக தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் கட்டபொம்மன் உட்பட அனைவரும் வந்தேரிகள் என்று இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசி வர்றாங்க. சுயசாதி பற்று பிறசாதி நட்பு என்ற கொள்கை கொண்ட தென் இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நாயக்கர் வந்தேரிகளை என்பதை எப்படி பார்க்கிறது? எல்லோருக்கும் வணக்கம். நாயக்கர் சமூகம், கவுண்டர் சமூகம், தேவர் சமூகம் என்றெல்லாம் பிரிவினை பேசாத காலங்களில் தேச விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் மன்னர்கள். மன்னர்களுக்கு மொழியோ ஜாதியோ மதமோ கிடையாது. அப்படிப்பட்டவர்களை சமீப காலமாக தொடர்ந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நாயக்கர் சமூகம் குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மனை ரொம்பவும் இழிவாக, மிகவும் கேவலமாக சித்தரித்து யூடியூப் என்று சொல்லக்கூடிய வலைதளத்திலே பேசி வருகிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் இந்திய தேசிய வரலாற்றில் ஒரு பாளையக்காரருக்கு தூக்கிலிட்டார்கள் என்று சொன்னால் இந்திய தேசிய வரலாற்றிலே முதலில் இந்த வரலாற்றில் தூக்கிலிடப்பட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கிலிட்டு கொல்லப்பட்டவர் என்று சொன்னால் இந்த சுதந்திர போராட்டத்தில் அவரைத்தான் முதலில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய கயர் கூட மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் நீதிமன்றத்திலே நீண்ட நாட்களாக இருந்தது. இப்பொழுது இருக்கா இல்லையா என்று தெரியவில்லை. மதுரை திருமங்கலத்தில் தான் அந்த அவரை தூக்கிலிட்ட கயர் ஆங்கிலேயர்களால் பாதுகாக்கப்பட்டுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ வீரபாண்டிய கட்டபொம்மன் களவாடினார், கொள்ளையடித்தார் அப்படி என்றெல்லாம் ஒரு இழித்தனமாக பேசி வரும் நபர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் தேசிய தலைவர்களை நீங்கள் பாராட்டாமல் இருக்கலாம், ஆனால் விமர்சிக்க கூடாது. அதற்கு ஒரு தகுதி தராதரம் வேண்டும். ஏதோ நாம் எல்லாம் தெரிந்தவர் முனிவர்கள் போல நாம் பேசுவது தவறு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ஆனால் நீங்கள் முகநூலில் பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எல்லாம் தெரிந்த முற்றும் துறந்த முனிவர் போல் பேசுவது நகைப்புரியது, வியப்புரியது. 1755ஆம் ஆண்டிலே ஆலன் துறையை வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா எதிர்த்து போரிட்டு இருக்கிறார். முதலே ஆற்காட்டு நவாப்பிடம் ஆங்கிலேயர்கள் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பொழுது ஆற்காட்டு நவாப்பு படையோடு சேர்ந்து பாளையக்காரர்கள் அனைவரையுமே பணிய வைக்க முற்பட்டார்கள், பணிந்தார்கள், வரியும் கட்டினார்கள். ஆனால் அன்றைய காலகட்டங்களிலே அவருடைய தாத்தா ஹெரான் என்பவனை 1755 வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா வீரபாண்டியன் போரிட்டு வெற்றி கண்டவர். யாரோடு துணைதோடு என்றால் வடகரை ஜமீன்தார்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டியர்களோடு சேர்ந்து போரிட்டு வெற்றியும் கண்டார்கள். அன்றைய காலகட்டங்களில் சின்ன ஜமீன்கள். அந்த நேரங்களிலே அவர்கள் அந்த படையினுடைய நவீன இயந்திரங்களை தாக்கு பிடிக்க முடியாமல் தோல்வியை கண்டார்கள். தோல்வியை கண்ட பிறகு நாங்கள் வரி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். வரி கொடுக்கிறோம் என்று சொன்னதற்கு அப்புறம் அவர் தாத்தா வீரபாண்டிய கட்டபொம்மனின் தாத்தா மக்களினுடைய நலனை கருதி மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது என்று சொல்லி அந்த காலங்களிலே நவீன ஆயுதங்கள் இல்லாத காலங்களிலே பணிந்தார்கள். அவர்கள் கப்பம் கட்டுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பின்பாக பூலித்தேவனை சந்தித்த பிறகு பூலித்தேவன் அவர்களை ஓட விரட்டிய அந்த வீரத்தை பார்த்து பூலித்தேவன் ஹெரான் என்பவனை விரட்டி அடித்த அந்த வீரத்தை பார்த்து மீண்டும் நாங்கள் கப்பம் கட்ட மாட்டோம் என்று தான் சொன்னார்கள்.
வீரபாண்டி அவருடைய தாத்தா கட்ட மாட்டோம் என்று சொல்லி அன்றிலிருந்து அவருக்கு கட்டவில்லை, வரி கட்டவில்லை. கட்டாத ஜமீன்கள் என்று சொன்னால் பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையமும் ஒன்று. அது அப்படியே ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு பாளையக்காரர் ஏன் களவாண்ட வேணும்? அறிவு வேணாமா? கொஞ்சமாக சிந்திக்க வேணாமா? வாய் இருக்கின்றதுனால எதையும் பேசிடலாமா? ஒரு பாளையக்காரர் அவர் ஏன் கொள்ளையடிக்கணும்? சந்தர்ப்பம் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ராமநாதபுரம் போய் தேடி போனார், குற்றாலம் போனார், அங்கே போனார்லாம் சொல்கிறீங்களே, ராமநாதபுரத்திற்கு எதற்கு போகிறாரு? மரியாதை நிமித்தமாக வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை. அவங்க அங்கே வீரபாண்டிய கட்டபொம்மன் இடத்திலே தூது சென்றவரும் மரியாதையாக உங்களை காண வேண்டும், ஜாக்சன் உங்களை காண வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள். என்றைக்குமே தமிழை வந்து நம்மளை ஒருபடி நம்ம இறங்கினோம்னா அவன் 4 படி நம்ம இறங்கி நிற்போம். அதுதான் அன்றைய காலகட்டங்களில் ஜாக்சன் அழைக்கிறார் என்று சொன்னோன்னே இவங்க போகிறாங்க. போன உடனே அங்கே கைது செய்ய முற்படுகிறாங்க. அங்கிருந்து அவரை வீழ்த்தி விட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறார். இது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறோன்னா, வரி கொடுக்குறேன் என்னை விட்டு மற்ற பாளையக்காரங்க மாதிரி நான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஏன் அவருக்கு தூக்கு போடுறாங்க? ஏன் அவர் வந்து இத்தனை 3 முறை பாஞ்சாலங்குறிச்சியால் ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனால் 3 முறை தோற்கடிக்கப்பட்டவர்கள். இந்த வரலாறுலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை தெலுங்கர்களை வையணும், வந்தேரின்னு சொல்லணும். 3 முறை ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டவர்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள். அதை நாம் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறார் நான் விரும்புகிறேன். அதற்கு பின்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த போரின் தோல்வி காரணமாக இடம்பெயர்ந்து வருகின்ற பொழுது 8 நாடு 24 உபகிராம் என்று சொல்லக்கூடிய கருமாத்தூர் நாட்டிலே 3 மாத காலம் தங்கியிருந்தார். என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் ஆங்கிலேயன் எழுதிய ஆதாரம். ஆங்கிலேயன் எழுதிய ஆதாரத்திலே ஒரு இடத்திலே கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் கொலைகாரன் என்று எழுதவில்லை. நீ ஏன் சொல்ற? ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காண்டி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? தமிழ் தேசியம் என்று நீங்களே சொல்றீங்க. இல்லை இந்தியான்னு ஒரு நாடே இல்லைடான்றீங்க. அப்போ தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சா? இந்த நாட்டில் இப்போ பிரிக்கப்படாத காலங்களில் யாராக இருந்தா? மலையாளி இருந்தால், தெலுங்கு இருந்தால், கன்னடம் இருந்தால், எல்லாருமே இந்த நாட்டில் தானே இருந்தால். சென்னை ராஜதானியில் எல்லாரும் தான் இருந்தாங்கல்ல. இந்த நாடு பிரிக்கப்படாத காலங்களில் எல்லை கோடுகள் வரையறுக்கப்படாத காலத்தில் எல்லாரும் இங்கே ஒன்றா தானே இருந்தோம். எந்த பேசிக்கில் வச்சு நீங்கள் நாயக்கர் சமூகத்தை வந்தேரின்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்னுடைய நாடு வந்து கருமாத்தூர் நாடு. என்னோட நாடு கருமாத்தூர் நாடு, முண்டுவேலம்பட்டி கிராமம். நான் கும்புற சாமி, நல்லகுருமே கடைசாரி. நான் மதுரையில் குடியேறி இருக்கேன். அப்போ நானும் வந்தேரி தானே. நீங்கள் மொழிவாரி வந்தேரின்னு சொல்கிறீங்களா, இனவாரி வந்தேரின்னு சொல்கிறீங்களா, என்ன மாதிரி வந்தேரிகள்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்று தமிழாக பார்க்கணும், இல்லை மொழியாக பார்க்கணும். காமனாக வந்தேரிகள் நானும் திருமாவளவனும் வந்தேரி தான். இங்கேருந்து இப்போ இங்கே ராமநாதபுரத்தில் இருக்கவே போய் சென்னையில் போய் குடியேறினானா அவனும் வந்தேரி தான். இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு யாரை பார்த்தாலும் நீங்கள் வந்தேரிகள். அவன் ஊரை விட்டு அவன் என்னை வீடை விட்டுட்டு வர்றவன் பூரா வந்தேரி தான் இந்த நாட்டில். அது பிறந்த ஊர் கிடையாது. நான் பிறந்த ஊர் எந்த ஊர்? நான் எங்கே வந்து வாழ்கிறேன்? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். தொடர்ந்து வந்து ஒரு சமூகத்தை இழிவான பேசுவது, இழிவாக செய்வதை ஒரு வழக்கமாக வாடிக்கையாக வைத்திருக்கிறீர்கள். 1801ஆம் ஆண்டு ஊமத்துறை வந்து யாருடைய உதவி கேட்டு? மருதுபாண்டியர்கள், விருப்பாச்சி கோபால நாயக்கர், தீபகற்ப கூட்டணி துணையோடு தொடர்ந்து போரிட்டு மீண்டும் அந்த பாஞ்சாலங்குறிச்சியை வெற்றி கண்டு ஆட்சியில் இருந்தவர் ஊமத்துறை. அதற்கு காரணமாக இருந்தவர் மருதுபாண்டியர்கள் மீண்டும் ஆங்கிலேயர்கள் அவரோடு போர் தொடுத்து பாஞ்சாலங்குறிச்சியை இழந்த பிறகு மருதுபாண்டியர்களிடம் உதவி கேட்டு வருகிறார் ஊமத்துறை. அதற்காக நம்பி வந்ததற்காக நாட்டையும் உயிரையும் கொண்டு கொடுத்தவர்கள் மருதுபாண்டியர்கள். இப்படி ஒன்றுக்கு ஒன்று பிணைப்பாக, ஒன்றுக்கு ஒன்று இணைப்பு சங்கிலியாக தேச விடுதலை மட்டுமே நான் உயிர் மூச்சாக வாழ்ந்த சமூகம், அந்த நாட்டுக்காண்டி உயிர் கொடுத்த சமூகம், இன்னைக்கு வந்துக்கிட்டு தொண்டானு துருத்தானு நான்லாம் பெரிய ஆளுன்னு வந்து நின்றுக்கிட்டு நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. இலங்கையிலேருந்து வந்தது யாருப்பா? அவர்களும் வந்தேரிகள் தான். அவங்களுக்கு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. மொழி வாரியாக இந்த நாட்டில் பல மொழிகள், பன்முகம் தன்மை கொண்ட நாடு இந்தியா. பல மொழிகள் பேசக்கூடிய நாடு, பல இனங்கள் வாழக்கூடிய நாடு. இந்த நாட்டில் வந்துக்கிட்டு உங்கள் ஜம்பம் வலிக்காது. தயவு செய்து தொடர்ந்து நாயக்கர் சமூகங்களை இழிவாக பேசுவது, அவர்களை வந்தேரிகள் என்று சொல்லுவது யாருக்கும் தான்மீக உரிமை இல்லை, அருகதையும் இல்லை. நானே பேச முடியாது வந்தேரின்னு. என் ஊரில் நான் வாழ்ந்தால் தான் நான் என் ஊர்காரன். நான் வேறு இடத்துல வந்தாலே நானே வந்தேரி தான்.
முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து நாயக்கர் சமூகங்களை இழிவாக பேசி வரும் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வழக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். நாயக்கர் சமூகங்கள் என்பது மொழி ரீதியாக யாரை பிரித்து பார்க்கக்கூடாது. இந்த தேச விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் இன்னுயிரை நீர்த்தார்களோ அவர்கள் இந்தியர்கள் தவிர மொழியை வைத்து கொண்டு வந்தேரிகள் என்று சொல்வது கண்டிக்கத்தக்கது. தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அடக்கத்தோடு பேச கற்றுக்கொள்ள வேண்டும். முன் உதாரணமாக இருக்க வேண்டிய தமிழர்கள் சிலரால் தலைகுனிவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாயக்கர் சமூகம் ஒரு காலத்திலும் நம்மளை விட்டு பிரியாத சமூகம். வீரமா நின்று உயிரை விட்டவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். தன் உயிரை பெருசாக நினைக்காத ஒரு வீரனை போயிட்டு காலில் விழுந்தாரு, கையில் விழுந்தாரு, அவர் கப்பம் கட்டினார். இழிச்சொல்லான வார்த்தையை பேசுவதை கேடுகட்ட மனிதர்கள் இழித்து கொள்ள வேண்டும். இது சுதந்திர போராட்ட வீரர்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்துவதை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் பார்க்காது. அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, தேசத்திற்காக பாடுபட்ட எந்த வீரனையும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் விட்டு கொடுக்காது. தேசியத்தை உடலாகவும் தெய்வீகத்தை உயிராகவும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு காலத்திலேயும் இது போன்ற வீரர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதன் மூலமாக எச்சரிக்கையாகவே நான் பதிவிடுகிறேன். நன்றி.